நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்கும் பொழுது வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வல்லமை என்ன? பரிசுத்த ஆவி. தொடர்ச்சியான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, அந்த பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை. இதன்படியே நீங்கள் செயற்பட வேணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உபாகமம் 21, 22, 23 படி அந்த பிரமாணத்தின்படி அவர் செய்திருக்கிறார். ஆனபடியால் நான் உங்களில் செயல்பட வேணுமா இருந்தால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும்.